வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பேக் ஸ்டேஜில் பால் ஹேமன் கிட்ட பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். மற்றும் ரோமன் ரெயின்ஸ் செத்துட்டான் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பால் ஹேமன் வந்து சிஎம் பாங்கு கூட சேர்றேன்னு சொல்லியிருப்பார். பட் நான் சிஎம் பாங்க வாயெல்லாம் உடச்சி அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனில் ஆக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரூ மார்க்கெண்டர் அட்டாக் பண்ணிட்டாரு. இதை பார்த்து நம்ம சோலோ சிக்கவா பால் ஹேமனை பார்த்து சொல்கிறாரு, பால் என்னப்பா இப்படிலாம் நடந்துருச்சு, இதுக்கும் எனக்கும் சத்தியமாக சம்மந்தம் இல்லை பார்த்துக்க. ஆனால் இன்றைக்கி கோடி ரோட்ஸ் கூட மெயின் இவெண்ட்டில் எனக்கு ஒரு மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச்சில் நான் கோடி ரோட்ஸை வந்து வீழ்த்தணும். அதுக்கு எனக்கு ஒரு ஆப்ஷன் பி பிளான் இருக்குது. அந்த பிளானை தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். அதனால் நீ இப்போ என்ன பண்ணுற தெரியுமா, மரியாதையாக போய் நான் சொன்ன விஷயத்த செய்யணும். பால் சொல்கிறாரு, அந்த விஷயத்த கண்டிப்பாக பண்ணி ஆகணுமா? பண்ணி தான் ஆகணும் பால், அதுக்கான நேரம் வந்துடுச்சு. ஆனால் ரோமன் ரெயின்ஸுக்கு தெரிஞ்சு ரோமன் ரெயின்ஸை பற்றி பேசாதான் இப்போ நான் சொன்னதை செய் பால், போய் நான் சொன்ன விஷயத்த எக்ஸிக்யூட் பண்ணு, நான் சொன்னது நடக்கணும், சரியா? போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுறாரு. அப்படி சோலசிக்காவா என்னத்தான் சொன்னாருன்னு தெரில. பாலியமன்னு பார்த்தீங்கன்னா, சரிப்பா நீ சொன்ன விஷயத்த பண்ணுறேன், பட் இருந்தாலும் எனக்கு பயமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்டை போட்டுட்டு போயிருக்கிறாரு. சோலசிக்காவா அப்படி என்ன சொன்னார் அப்படிங்கிறது தெரில, அதை சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க. அப்படி அப்போது பேக் ஸ்டேஜில் பால் ஹேமன் வராரு. சோலோ நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன், ஆனால் இந்த விஷயம் வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்காது சோலோ சிக்கவா. போனால் சிஎம் பாங் விஷயத்தில் நடந்தது உனக்கு கோபமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் நான் ஒரு உண்மையான விஷயத்த சொல்லட்டா, இந்த மாதிரி விஷயங்கள் ரோமன் ரெயின்ஸுக்கு சுத்தமாக பிடிக்காது. ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்லிட்டு போனால் தெரியுமா, நான் திரும்பி வரும்போது WWE பிளட் லைன்ஸ் மீண்டும் ஜாயின் பண்ணுவோம், அப்போ அதை டிஸ்ட்ராய்ட் பண்ணுவோம். கோடி ரோட்ஸ் இஷ்யூவில் நம்ம இப்போ தலையிட வேண்டாம், கோடி ரோட்ஸை நீங்கள் தலையிடக்கூடாது, சிஎம் பாங்க அட்டாக் பண்ணக்கூடாது, மற்றும் நிறைய விஷயங்கள் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து என்கிட்ட சொல்லிட்டு தான் போனார். இப்போ கூட சொன்னார், ஆமாம் நான் தனியாக ரோமன் ரெயின்ஸை பேச தான் செய்கிறேன். ரோமன் ரெயின்ஸ் வர வரைக்கும் நீ ஏன் கொஞ்சம் காத்திருக்கக்கூடாது? இப்போவே நீ ரொம்ப அவசரப்படுற மாதிரி தெரியுது சோலோ. இப்போதைக்கு நான் சொல்கிறது நீ கொஞ்சம் கேட்டால் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கிறேன், நமக்கு எதுவும் வேண்டாம், நம்ம பிளட் லைனை மட்டும் பார்த்துக்குவோம். அப்படியே சோலோ சிக்கவா பால்யமனை பார்த்து, நான் பால் பேசுறதுலாம் பேசி முடிச்சுட்டியா என்ன? அவனோட ஒரு விஷயம் சொல்லட்டா, ஏன் கோட்டை நான் சொல்கிறது நீ செய்ய தான் செய்யணும். நான் சொன்னதை செஞ்சியா? அவன்கிட்ட சொன்னியா? அவன் வாரானா? அவன் வரணும் இன்றைக்கி, அவன் இன்றைக்கி வந்தே தீரணும். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு விஷயத்த சொல்லட்டா, நீ ரோமன் ரெயின்ஸ் வருவார் மீண்டும் ட்ரைபல் சீஃப் வருவார்னு சொல்லலை. ரோமன் ரெயின்ஸ் செத்துட்டான்டா, ரோமன் ரெயின்ஸ் இனி வரமாட்டான். ரோமன் ரெயின்ஸ் தான் ட்ரைபல் சீஃப் கிடையாது, நான் தான் ட்ரைபல் சீஃபு. வா என் பின்னாடி. பால்யமனுக்கு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா கண்ணே கலங்கிட்டுங்க. ரோமன் ரெயின்ஸ் நீ வரமாட்டாரா? ஒரு கண்ணை பார்க்கணுமே, அவ்வளோ ஒரு ஏக்கம். ரோமன் ரெயின்ஸ் வரமாட்டாருன்னு சொன்னேன். சார் உண்மையிலேயே பால்யமனை ரொம்ப புண்படுத்துறீங்க பாப்பா.